லட்சம் மாணவர்களுக்கு வந்து சேர வேண்டிய 2252 கோடி ரூபாயை நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், நீ மும்மொழி திட்டத்திற்கு இசை தெரிவித்தால் மட்டும்தான் தர முடியும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மபிரதான் என்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் தான் தோன்றி தரமாக தான் இடித்த மூப்பாக இன்றைக்கு அவர் தாண்டி குதிக்கிறார். அதற்காக இந்த கண்டன கூட்டம். அன்னை தமிழகத்தில் இன்றைக்கு 39 தொகுதிகள் இருக்கின்றது. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் இந்த 39 தொகுதிகளை 31 தொகுதிகளாக குறைத்து தென் மாநிலங்களை வஞ்சிப்பதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு சதித்திட்டம் தீட்டி இருக்கிறது. அதற்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கும். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி வரவில்லை, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வசந்தத்தை தரவில்லை, தமிழ்நாட்டிற்குரிய பங்களிப்பை ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. அறிவிக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையில் எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை, விலைவாசி குறைவதற்கான அறிகுறி தெரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ரயில்வே திட்டமும் வழங்கப்படவில்லை. நீண்ட நாள் தமிழகத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு கோடு கூட காட்டுவதற்கு கூட நிர்மலா சீதாராமன் மறுக்கிறார். தன்னை தமிழச்சி என்று பீட்டிக் கொண்டு இன்றைக்கு டெல்லியில் நிதியமைச்சராக இருந்து கொண்டு ஆணவத்தினுடைய உச்சியில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் தர முடியாது என்று ஒரு நிதியமைச்சர் அறிவிக்கிறார். அதற்கு எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், எங்கள் கவலையை பதிவு செய்கிறோம். நாட்டு மக்களை நீங்கள் அதற்கு தீர்ப்பு வழங்கும் என்று கேட்பதற்கு தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிழமையை தூக்கி மனையில் வைக்கின்றவனோ சொன்னானா. அதே போல இருக்கிற பிரச்சனை போதாதற்கு நீ உடனடியாக இந்தி படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு எப்போது வந்தது சொல். நான் எதற்காக இந்தி படிக்க வேண்டும்? இந்தி படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மும்மொழி திட்டத்தில் எங்கள்